ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஷாப்பிங் vlog. அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ் வெட்டிங்க்கு போயிருந்தோம், அந்த vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ பாப்பா வந்து எங்கள் அண்ணாவோட ஃபஸ்ட் டைம் பைக்கில் ரைட் பண்ணுறா. ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டிங்க்கு போயிருந்தோம். ஸோ அப்பா கூட எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டா. வெட்டிங்க்கு போனாலே குழந்தைங்களுக்கு பசி எடுத்துரும். ஆனால் பசிக்குது நாங்கள் ஒன்றும் சாப்பிடல. இந்த ஸ்வீட் தான் சாப்பிட்டா, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டா. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்கள் சிஸ்டர்ஸோடலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஸோ ஃபோட்டோ செஷன்ஸ் தான். எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டு கிளம்பிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நல்லா விளையாண்டுட்டு இருந்தா. அவளுக்கு இங்கே வரதுக்கே மனசு இல்லை, கேரளா வரதுக்கே பிடிக்காது. கோயம்புத்தூர்னு தான் சொல்லுவாள். அவளுக்கு வந்து அங்கேயே இருக்கணும்னு நினைப்பா. அங்கே ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அதனால் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அம்மா வந்து கிண்டர் கார்டன் மாதிரி எல்லா குழந்தைங்களையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு அப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோ இருந்தது, அதையும் எடுத்தேன். அப்பா சின்ன வயசில் போன ஃபோட்டோ எடுத்து பத்திரமா வச்சுட்டேன். பாப்பாவுக்கும் காமிச்சிட்டு இருந்தேன். பாப்பா பார்த்துட்டு இருந்தா. ஸோ இதுதான் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் வந்தாச்சு. ஹலோ, ஹாய். ஸோ இன்றைக்கி மார்னிங் ட்ரிவாண்ட்ரம் வந்தாச்சு. ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டு இங்கே எனக்கு கேக்குக்கு தேவையான எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு வந்தோம். வந்து பார்த்தா கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ பேக் பண்ணுறவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் யாராவது ட்ரிவாண்ட்ரமில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷாப்புக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். இல்லை ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், பேக்கிங்க்கு தேவையான ஃப்ளார்ஸும் இருக்குது, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ளார்ஸும் இருக்குது. வெட்டிங் கேக்குக்கெல்லாம் தீம் கேக்குக்கெல்லாம் செய்யும்போது இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிறிஸ்மஸ்க்காக யூஸ் பண்ணுறது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னா, இந்த மாதிரி கிளாஸ் ஜார் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் கேக் செய்யலான்னு கொஞ்சம் எக் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த மாதிரி பெல்லட் நைஃப் வாங்கிட்டு வந்திருந்தேன்.
அப்புறம் சின்ன சின்னதாக ப்ளம் கேக் செய்யலான்னு கேக்கு, அப்புறம் இந்த விப்பிங் க்ரீம் வாங்கிட்டு வந்திருந்தேன், கொஞ்சம் ஆயில், ஃப்ரூட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இனி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட சந்திக்கலாம்.